இன்றைக்கி நம்ம ஒரு மாரல் ஸ்டோரியை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய வயல்வெளியில் ஒரு எறும்பும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்தன. ஒரு காலத்தில், அதுக்கு இங்கிலீஷில் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அடுத்து இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து ஒரு எறும்பும் வெட்டுக்கிளியும். வேர்ப் என்னது? வாழ்ந்தன. வாழ்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து லிவ். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது வாழ்ந்தன அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து லிவ்டு. இது வந்து ப்ளூரல், ஏன்னா எறும்பு இருக்குது, வெட்டுக்கிளி இருக்குது. சிங்குலர்னாரும் ப்ளூரல்னாரும் பாஸ்ட் டென்ஸில் வந்து லிவ் வந்து லிவ்டு தான். ஸோ வாழ்ந்தனக்கு வந்து லிவ்டு. அப்போ என்ன வரும்? ஒரு எறும்பும் வெட்டுக்கிளியும், an ant and a grasshopper lived. எங்கே லிவ்டு? ஒரு பெரிய வயல்வெளியில். in a big ஃபீல்டு. வயல்வெளிக்கு வந்து இங்கிலீஷில் ஃபீல்டு. ஸோ an ant and a grasshopper lived in a big field. இது இப்படி தான் வரும். ஆனால் இங்கே வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷனில் இந்த லைன் வரனால நம்ம எப்படி எழுதணும்னா there lived அப்படின்னு எழுதணும். there lived an ant and a grasshopper in a big field. கோடை காலத்தில் எறும்பு குளிர்காலத்திற்கான உணவை சேகரித்தது. ஸோ கோடை காலத்தில், அதை வந்து இன் சம்மர். கோடை காலம்னா இங்கிலீஷ் என்ன? சம்மர். இல் காலத்தில் வர்றதுக்காக இன் சம்மர். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். எறும்பு குளிர்காலத்திற்கான உணவை சேகரித்தது. இதில் சப்ஜெக்ட் என்ன? எறும்பு தான், ஆண்ட். அப்போ த ஆண்ட், அந்த எறும்பு. வேர்ப் வந்து என்னது? சேகரித்தது. சேகரித்தது அப்படின்னா அது எதில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சேகரிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் கேதர்டு இல்லை கலெக்டட், ரெண்டுமே கரெக்டாக. கேதர்டு. என்னத்தை சேகரித்தது? ஃபுட், உணவை. ஸோ ஃபுட். என்ன ஃபுட்டு? குளிர்காலத்திற்கான. அப்போ இற்கான அப்படிங்கிறது வந்து ஃபார் வின்டர். குளிர்காலத்திற்கானனா ஃபார் வின்டர். இன் சம்மர் த ஆண்ட் கேதர்ட் த ஃபுட் ஃபார் வின்டர். வின்டருக்கான ஃபுட்டை வந்து சம்மர்லேயே வந்து அது சேகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சென்டென்ஸ், வெட்டுக்கிளி தனது கோடை நாட்களை பாடல்கள் பாடி நடனமாடி கழித்தது. ஆண்ட்டை பற்றி சொன்னாங்க, அது கேதர் பண்ணிடுச்சு ஃபுட்டுன்னு. இப்போ அடுத்து வெட்டுக்கிளியை பற்றி சொல்கிறாங்க. த கிராஸ் ஹாப்பர் சப்ஜெக்டு. அடுத்து என்ன வரும்? வேர்புங்க என்னது? கழித்தது. கழித்தது அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கா? ஸோ ஸ்பெண்ட். என்ன கழித்தது? தனது கோடை நாட்களை எப்படி கழித்தது? பாடல்கள் பாடி நடனமாடி. அப்போ த கிராஸ் ஹாப்பர் ஸ்பெண்ட் இட்ஸ், தனது, இட்ஸ் கோடை நாட்களை, சம்மர், ஸ்பெண்ட் இட்ஸ் சம்மர். எப்படி கழிச்சதான்? பாடல்கள் பாடி நடனமாடி, சிங்கிங் சாங்ஸ் அண்ட் டான்சிங். The grasshopper spent its summer singing songs and dancing. எதிர்காலத்திற்காக எதையும் சேமிக்காமல் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது நீங்கள் எதை மீன் பண்ணுறாங்க? கிராஸ் ஹாப்பரை. ஏன்னா முன்னாடி சென்டென்ஸ் வந்து நம்ம கிராஸ் ஹாப்பர் பற்றி தான் பேசியிருந்தோம். ஸோ இட், ஆப்ஜெக்ட் வந்து இட். அது எதிர்காலத்திற்காக எதையும் யோசிக்காமல் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இங்கே வந்து சப்ஜெக்ட் பாருங்கள், வேர்ப் பாருங்கள், வாழ்ந்து கொண்டிருந்தது. இது வந்து என்ன இதில் இருக்குது? பாஸ்ட்டு கண்டினியூஸ். ஏன்னா கொண்டு இருந்ததுன்னு வருது பார்த்தீங்களா? வாழ்ந்தது அப்படின்னா பாஸ்ட்டு, வாழ்ந்து கொண்டிருந்ததுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ இட் வாஸ் லிவிங். எப்படி வாழ்ந்தது? மகிழ்ச்சியாக, நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக அப்படிங்கிறத வந்து என்னது? ஹாப்பிலி இன் த ப்ரெசண்ட். நிகழ்காலத்தில்னா இன் த ப்ரெசண்ட்.
மகிழ்ச்சியாக வந்து ஹாப்பிலி. இட் வாஸ் லிவிங் ஹாப்பிலி இன் த ப்ரெசண்ட். எதிர்காலத்திற்காக எதையும் சேமிக்காமல் அப்படின்னா வித்தவுட் சேவிங், நெகட்டிவாக சொல்கிறாங்கல்ல. ஸோ வித்தவுட் சேவிங் எதையும், எனிதிங், காக அப்படின்னா ஃபார் த ஃப்யூச்சர், எதிர்காலம்க்குனது ஃப்யூச்சர். ஸோ இட் வாஸ் லிவிங் ஹாப்பிலி இன் த ப்ரெசண்ட் வித்தவுட் சேவிங் எனிதிங் ஃபார் த ஃப்யூச்சர். சென்டென்ஸ். பருவம் மாறி குளிர்காலம் வந்தது. பருவம்க்கு இங்கிலீஷில் என்ன? த சீசன். சீசன் சொல்லணும். சம்மர், வின்டர், ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சீசன். த சீசன், பருவம் மாறி, த சீசன் சேஞ்ச்டு, அண்ட் குளிர்காலம் வந்தது, வின்டர் கேம். கேம்னு சொல்லலாம், அரைவ்னு சொல்லலாம். த சீசன் சேஞ்ச் அண்ட் வின்டர் கேம். வெட்டுக்கிளி சாப்பிடுவதற்கு உணவை தேடியது. வெட்டுக்கிளி, த கிராஸ்ஹாப்பர், தேடியது. தேடியதுங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸில் இருக்கா? சர்ச்டு. searched for food, to eat, சாப்பிடுவதற்கு. The grasshopper searched for food to eat. எதுவும் கிடைக்கவில்லை. And it got nothing அப்படின்னு எழுதலாம். இல்லை and it didn't get anything அப்படின்னு எழுதலாம். The season changed and winter came. The grasshopper searched for food to eat and it got nothing. கிளி எறும்பின் வீட்டிற்கு சென்று உறவு கேட்டது. ஏன்னா வெட்டுக்கிளிகிட்ட இப்போ எந்த ஃபுட்டும் இல்லை, வின்டர் வந்துடுச்சு, அதுக்கு ஃபுட்டு கிடைக்கல. ஆனால் அந்த எறும்பு வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது போய் கேட்குது, எறும்பிட்ட போய். ஸோ இது என்ன சொல்கிறாங்க? வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு சென்று உணவு கேட்டது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து என்னது? த கிராஸ்ஹாப்பர், வெட்டுக்கிளி தான். இது என்ன பண்ணுச்சான்? உணவு கேட்டது. அது வேர்ப். உணவு கேட்டதும் வந்து இங்கே வேர்ப் தான். வீட்டிற்கு சென்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டிற்கு சென்று தான் வரும். அப்போ என்ன? வென் டு, பாஸ்ட் டென்ஸில் இருக்குல்ல, எங்கே போச்சு? எறும்பின் வீடு, ஆண்ட்ஸ் ஹோம். அண்ட் உணவு கேட்டது, ஆஸ்க்டு ஃபார் ஃபுட். The grasshopper went to ants' home and asked for food. நம்ம வந்து ஆஸ்ட் ஃபுட் அப்படின்னு எழுதக்கூடாது. எப்பயுமே ஃபுட்டு வரும்போது ஆஸ்ட் வந்துச்சுன்னா ஆஸ்க்ட் ஃபார் ஃபுட் தான் சொல்லணும். எறும்பு வெட்டுக்கிளியின் மீது பரிதாபப்பட்டு தனது உணவை பகிர்ந்து கொள்ள முன் வந்தது. ஸோ அந்த கிராஸ்ஹாப்பர் வந்து ஆண்ட்டை வந்து கேட்குது, எனக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுச்சா? அந்த எறும்பு என்ன ஃபீல் பண்ணுவாங்க? எறும்பு வந்து வெட்டுக்கிளியின் மீது பரிதாபப்பட்டு. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? த ஆண்ட், இங்கே சப்ஜெக்ட் வந்து ஆண்ட், பரிதாபப்பட்டதா? ஸோ ஃபெல்ட் சாரி, இல்லைனா ஃபெல்ட் பிட்டி ஃபார் த கிராஸ்ஹாப்பர். அண்ட் பரிதாபப்பட்டுன்னு வரனால அண்ட் தனது உணவை பகிர்ந்து கொள்ள முன் வந்தது. இங்கே என்ன கவனிக்கணும்னா, முன் வந்தது அப்படின்ட்டுருக்கு. முன் வந்ததுக்கு வந்து இங்கிலீஷில் என்னது? ஆஃபர் டு. பாருங்க, அவன் உதவ முன் வந்தான் அப்படின்னா ஹி ஆஃபர் டு ஹெல்ப். அந்த மாதிரி இங்கே என்னது? பகிர்ந்து கொள்ள, உணவை பகிர்ந்து கொள்ளன்னு இருக்குல்ல. ஸோ ஆஃபர் டு ஷேர் இட்ஸ் ஃபுட். ஷேர்னா பகிர்ந்து கொள்வது, தனது உணவை இருக்கிறனால இட்ஸ் ஃபுட். ஸோ த ant felt sorry for the grasshopper and offered to share its food with it அப்படின்னு எழுதலாம். அதாவது கிராஸ்ஹாப்பருக்கு ஷேர் பண்ணுறதுனால ஆஃபர் டு ஷேர் இட்ஸ் ஃபுட் வித் கிராஸ்ஹாப்பர்னு எழுதலாம். இல்லை எப்படியே ஸ்டாப் பண்ணாலும் அது அண்டர்ஸ்டுட். The ant felt sorry for the grasshopper and offered to share its food.
ஸோ இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வெட்டுக்கிளி தான் செய்த தவறை புரிந்து கொண்டது. அடுத்த கோடையில் வெட்டுக்கிளி எறும்புகளுடன் சேர்ந்து உணவை சேகரிக்க தொடங்கியது. ஸோ இந்த 2 சென்டென்ஸுக்கும் என்ன ட்ரான்ஸ்லேஷன் வரும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ்.